அவள் ஆரம்பிக்கும் பொழுதே அவளுக்கு நம்ம கணம் முடிச்சுட்டு இதோட நமக்கு மேலே ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஓம் சேரிட்டபிள் அவள் முன்னாடியே யோசித்து இதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும் அவசியம், 10 வருஷம் படித்தாச்சு, இதுக்கு மேலேயும் நம்மளை படிக்க சொல்கிறாளே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்ம இந்த 10 வருஷம் படித்ததோட வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட அர்த்தத்தை தெரிஞ்சாதான் நமக்கு நம்ம நெட்ரூ பண்ணி வச்சுன்னு இருக்கிறதோட இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்னு அப்போ தான் நமக்கு புரியும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதுக்கு லௌகீகால் இருக்கிறது அவசியம் அப்படின்னா அத்தியனம் பண்ணவா தான் முக்கியமாக இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி கிரமாந்தம் முடித்தவா கணம் முடிச்சுட்டு நம்ம வேதபாஷ்யம் படிக்கணும். அது ரிக்வேதம், சாமவேதம், சுக்லயஜுர்வேதம், கிருஷ்ணயஜுர்வேதம் எல்லாருக்குமே அது ரொம்ப அவசியம். மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது விசேஷமான பலன் ஏற்படும். அதை பற்றி இன்றைக்கி ரிக்வேதத்துக்கு நம்ம திருப்புலானிலிருந்து வந்திருக்கார் மாமாவோட. இங்கே பேசக்கூடியவா எல்லாருமே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எல்லாரும் மாமாவோட சிஷ்யா. அது அவர் 10 வருஷ காலம் எவ்வளோ சிரமப்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு அசீதித்வயம் முடிச்சுட்டு வேறு பாடசாலையிலிருந்து நம்மக்கிட்ட பதக்கிரமம் ஜடகணம் சொல்லிக்க வரான் அப்படின்னா அவனை பூர்த்தி பண்ண வைக்கிறது கஷ்டம். கிரமாந்தம் முடிச்சுட்டு ஜடகணத்துக்கு நம்மக்கிட்ட வரான் அப்படின்னா அந்த 2 வருஷம் நல்லபடியாக அந்த பெரிய பையனை முடித்து பரீட்சை கொடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இதே பெரிய கஷ்டம்னா ஒரு வேதத்துலேயும் 10 கணபாடிகளை அவள் முடிச்சுட்டோ அத்தனை பேரும் வேதபாஷ்யத்துக்கு இவர்கிட்ட போனப்புறம் எப்படி இத்தனை பேரையும் அவர் கட்டி இழுத்து பூர்த்தி பண்ண வச்சார்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. மாமி தான் அதுக்கு முக்கிய காரணம். மாமா ஒரு லெவலில் எல்லாத்தையும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் தாங்கி கொண்டு போவார். ஒரு லெவலுக்கு மேலே என்னால் முடியல, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு சிக்கல் ஆகிடுது அப்படின்னா அதை சரி பண்ணுறது மாமி தான். அப்படி ஒரு 10 வருஷம் யஜுர்வேதத்தில் ஒரு 10 கணபாடிகள் வேதபாஷ்யம் வாசிச்சிருக்கா. ரிக்வேதத்தில் ஒரு 5 பேர் வேதபாஷ்யம் பூர்த்தி பண்ணியிருக்கா. சாமவேதத்தில் 3 பேர், அந்த மாதிரி சுக்லயஜுர்வேதத்தில் 2 பேர், அத்தனை பேரும் பூர்த்தி பண்ணியிருக்கா. எங்களுக்கு அவர் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணும்போது 1 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ வேதபாஷ்யம் வாசித்தவா எல்லாரும் எந்த விதத்தில் இந்த வேதம் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது, ரிக்வேதத்தில் மந்திரார்த்தங்கள் என்ன சொல்லியிருக்கு, வேதத்து மூலமாக லோகத்தை எப்படி ரக்ஷணம் ஏற்படுறதுங்கிறத தலைப்பில் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் யஜுர்வேதத்தில் எனக்கு ஒரு 15-20 நிமிஷம் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் சாமவேதம் வாத்தியார் 1 நிமிஷம் பேசணும். பெரியவாளுடைய அனுகிரகத்தினால 3 வேதங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து பகவான் சிரோமணி பாஸ் பண்ண பிறகு நான் இந்த வேலையில் சேர்ந்தேன். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3க்கும் அவள் வேதாத்தியனம் பண்ணி கிரமாந்தம் ஜடாந்தம் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தாள். அதில் 15 பேர் யஜுர்வேதத்தையும், யஜுர்வேதத்தில் 5 பேரும், சாமவேதத்தின் 3-4 பேரும் பாஸ் பண்ணி முடித்தா. இது என் பெருமைக்காக சொல்லலை, அந்த மாதிரி ஒரு 15 நாளைக்கு 72ஆம் வருஷம் வரைக்கும் இது நான் நடந்தது. அது முடிஞ்ச 15 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ண அப்புறம் அவள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சொல்ல ஆரம்பித்து விஷயங்கள்லாம் சென்று வரா. அது ஆகையினால பழம் பொழுத்து தானே கொட்டை போட்டு தானே மறுபடியும் முளைச்சா மாதிரி வந்த மாதிரி வந்திருக்கா. அதனால் நான் கொஞ்சம் இல்லை. இப்போது ரிக்வேதத்தை பற்றி இதில் சீனுங்கிறவர் திருப்புலானிங்கிற ஊரில் இருக்கார். நம்ம திருப்புலானிங்கிறது ராமருக்கு ரொம்ப பிரசித்தமான ஊர். ராமர் தர்பசேனை இருந்து இந்த இடத்துல எந்த ஊரில் அங்கே இருந்துருக்கார். அவர் ரிக்வேதத்தை பற்றி சில விஷயங்களை நான் சொல்ல போகிறார், அதை கேட்கணும். அடுத்தாப்பில் யஜுர்வேதத்தில் வெங்கடேஷ கணபாடு 15 பேரை கனாந்த தயார் பண்ணிருக்கார் இப்போது. அதுக்கப்புறம் வேதபாஷ்யம் அங்கே பாஸ் பண்ணிட்டுருக்கார். இதே போல் சாமவேதத்தில் நம்ம லக்ஷ்மி நரசிம்மங்கிறவர் யஜுர்வேதத்தில் எல்லா
சாக்கைகளும் அந்த பிராமணங்கள்லாம் அத்தியனம் பண்ணி எல்லாம் வேத பாஷ்ய பரிசை கொடுத்துட்டு தயார் பண்ணவர். நேற்றுக்கு வரதாக இல்லை, கொஞ்சம் சந்தேகமாக இருந்து எப்படியா நீ இன்னைக்கு புரட்டு வந்தான்னு நான் சொல்லி சுவாமியத்துக்கு அவர் வந்திருக்கார். நாளைக்கு இன்னும் விசேஷமாக சிஷ்யாலாம் நாளைக்கு வரப்போகிற சில பேர்லாம். அதனால் நீ ரிக்வேதத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஓம் வாகீசாத்யாஸ் மனசஸ் சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யாஸ்யஸ்தம் நமாமி கஜானனம் யஸ்ய நிஸ்வசிதம் வேதாः யோ வேதேभ्योऽखिलं ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நமோ மகத்भ्यो நமோ அர்பகேभ्यो நமோ யுவभ्यो நம ஆசினேभ्यः யஜாமதேவான்யதி சக்னவா மமாத்யாயாசம்ச மா விரக்ஷிதேவாः. நம்ம சதசே இங்கே வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ மாமாவுக்கும் மாமிக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு இந்த சபையில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்த இந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவா எல்லாருக்கும் பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு ரிக்வேதத்திலிருந்து சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு மாமாவுடைய அனுகிரகத்தினால இங்கே வந்திருக்கேன். ரிக்வேதம் மந்திரார்த்தமாக ஒரு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் 4 வேதம் இருக்குது. இந்த 4 வேதத்துக்கும் என்னென்ன அப்படின்னா, முதல்ல ரிக்வேதங்கள் இன்னென்ன மந்திரங்களை இந்தந்த காரணங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு. யஜுர்வேதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த யாகங்களுக்கு இந்தந்த மந்திரங்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாமவேதம் அப்படின்னா பகவானை அந்த கான ரூபமாக ஸ்தோத்திரங்கள் பண்ணி நமக்கு ஏற்பட்ட பலன்களை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சாமவேதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 வேதங்கள்லேயும் சொல்லப்பட்டது இல்லை, இந்த 3 வேதங்களில் 1-2 விடப்பட்டது, அதெல்லாம் அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த வேதங்களுக்கு அங்கமாக ஷடங்கம் அப்படின்னு 6 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல்ல சிக்ஷா அப்படிங்கிறது. சிக்ஷா அப்படின்னா அதசீக்ஷாம் வியாக்கியா ஷியாமா வர்ணஸ்வராக, அதாவது இந்த ஒன்று ஆகாரம் எங்கேருந்து எப்படி சொல்லணும், உகாரம் எங்கேருந்து எப்படி சொல்லணும், ஹிருதயத்திலேருந்து சொல்லக்கூடிய எழுத்துக்கள் என்ன, வாக்குனால் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் என்ன, நாபிக்கமலத்திலேருந்து சொல்லக்கூடிய எழுத்துக்கள்லாம் எப்படி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது சிக்ஷையில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வியாக்கரணம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். நம்ம தமிழில் சொல்கிறோம்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வேதங்களுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இலக்கணம் ரொம்ப அவசியம். அது வியாக்கரண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கல்பம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். அது இதை இப்படி இப்படி பண்ணணும், அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணங்கள் பண்ணணும், இதை மாதிரி சில விஷயங்கள் கல்பசூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜோதிஷம் அப்படின்றோம். ஜோதிஷம்னா நம்ம ஜாதகம் பார்த்து பண்ணுறது ஒன்று. இன்றைக்கி சூரிய கிரகணம் வரப்போகிறது, இன்றைக்கி சந்திர கிரகணம் வரப்போகிறது, இந்த நாட்டில் இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடியும், இது இத்தனை மணிக்கு மத்தியம காலம் அப்படிங்கிறது நம்ம ரிஷிகள்லாம் ஒரு பல வருஷங்களுக்கு முன்பாகவே எழுதி வச்சுட்டா. அதை இன்றைக்கி சயின்டிஃபிக் பிரகாரம் அதை பார்க்கும் பொழுது இன்றைக்கி அவா சொன்னதும் பெரியவா சொன்னதும் இன்றைக்கி இவா சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 50 வருஷம் கழித்து என்றைக்கு கிரகணம் வரப்போகிறதுங்கிறதையும் நம்மளுடைய பெரியவாலாம் சொல்லியிருக்கா. அதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். சந்தஸ்னால் காயத்ரி சந்தஸ், உஷ்ணிக் சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ். இந்த காயத்ரி சந்தஸ்னால் 24 எழுத்துக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சந்தஸ் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. இதை மாதிரி 6 அங்கம். அதுக்கப்புறம் இதுக்கு உபாங்கமாக மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், இதிகாச புராணங்கள், மனு தர்ம சாஸ்திரம்,
நியாயசாஸ்திரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் சதுர்தச வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் முதல்ல ரிக்வேதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அக்னிமீலே புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதாமம் அப்படின்னு அந்த ரிக்கு ஆரம்பித்து சமானீவ ஆகூதி சமானாகிருதா யானிவா சமானவஸ்துவோ மனோ யதா வஸ்து சகாசாதி. இது வரைக்கும் ரிக்வேதத்தில் 10 மண்டலங்கள், 8 அஷ்டகங்கள், 64 அத்தியாயங்கள், 10,552 ரிக்குகள், 1038 பஞ்சாதிகள் இதெல்லாம் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் லோகஹிதார்த்தம் வேதாக அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்கா. இந்த லோகஹிதார்த்தம்னா வேதங்கள் எப்போவுமே லோகத்துக்கு ஹிதத்தை பண்ணுறது தான். இதில் வேதங்களில் என்னென்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ரிக்வேதத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவதைகளை ஸ்துதி பண்ணுறது. அதில் முதல் ஆரம்பமே அக்னிமீலே, அக்னி பகவான் தான் நம்மளுடைய பாவங்களை சரி பண்ணுறார். எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அக்னி பகவானை என்ன சொல்கிறோம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தேவர்களிடத்தில் 1000 மடங்காக கொண்டு போய் சேர்த்து நமக்கும் தேவலோகத்துக்கும் ஒரு இடையே ஒரு பாலமாக இருந்துண்டு, ஒரு போஸ்ட்மேனாக இருந்துண்டு நமக்கு தேஜஸையும் எல்லாத்தையும் கொடுக்குறார். அந்த அக்னி பகவானை நம்ம அசுத்தம் பண்ணாமல் அக்னி சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு ரிக்வேதத்தில் நிறைய மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வருணன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த பஞ்சபூதங்கள்னால தான் லோகமே இயங்குறது. அதில் அக்னியை எடுத்துட்டோம். முதல்ல அக்னிமீலேன்னு ஆரம்பிக்கிறனால அக்னி பகவானை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வருணனை எடுத்துட்டோன்னா, நம்ம மாத்திரம் ஒரு தீட்டு வந்துடுது. அப்போ 10 நாள் கழித்து ஒரு புண்ணியாகோஜனம் பண்ணி அந்த தீர்த்தத்தில் வேத மந்திரங்களை சொல்லி அந்த தீர்த்தத்தினால எல்லா இடத்தையும் புரோக்ஷனம் பண்ணி அது தீர்த்தத்தை நம்ம சாப்பிடும் பொழுது சரீர பாதோதகம் பிராசனம் சுபம் அப்படின்னு அந்த நம்மளுடைய உள்ளுலையும் வெளியிலையும் நமக்கு சுத்தி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ரிக்வேதத்தில் வருண மந்திரங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆகாசம், அந்த ஆகாசத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆகாசத்தை பற்றின நிறையா மந்திரங்கள் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வாத ஆவா ஆத்து பேசஜம் சம்புமா யோபுனோ ஹிருதே பிரண ஆயு சிதாரிஷத்து. இந்த அக்னி வாயு பகவானவர் நல்ல சுத்தமான காற்றாக இருக்கணும், அந்த காற்றை நம்ம மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் கிடச்சி அதனால் நம்ம எல்லாருமே இந்த லோகத்தில் சுகமாக வாழலாம் அப்படின்னு இந்த வாயு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் தாண்டி பூமியை நம்ம நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்கிற போது இந்த பூமியை சோனா பிரீத்தி விபவா ரிக்ஷரா நிவேசானி யக்ஷா ஆன சர்ம சப்ரதாக. இந்த பூமி தேவியை இந்த நடக்கும்போது காலில் முள்ளு குத்தக்கூடாது, வேகமாக தரைய உதைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், நீங்களும் எங்களை. ஏன்னா அந்த பூமி கோபப்பட்டு 2ஆக பிளந்துட்டோன்னா யாருமே இங்கே இருக்க முடியாது. நிலநடுக்கம் வந்துடுதுன்னா அந்த இயற்கைகளை நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே லோகக்ஷேமார்த்தம் ஏற்படும். இந்த இயற்கைகளை நம்ம நல்லபடியாக பார்த்துண்டு இந்த லோகத்துக்கு ஹிதமாக நிறையா சத்காரியங்களை பண்ணிட்டு இருக்கணும். அதனால் இந்த பூமி தேவியை நம்ம ரொம்ப அசுத்தம் பண்ணாமல் இருந்தால் அந்த பூமாதேவியோட அனுகிரகத்திலையும் நம்ம எல்லோரும் நன்னா இருப்போம். அதுக்கும் ரிக்வேதத்தில் மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வருது, அந்த வியாதி நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அக்ஷிபியாம் தேனாசிகாபியாம் கர்ணாபியாம் சுபுகாததி யக்ஷ்மம் சீர்சன்யம் மஸ்திஷ்காத் ஜிக்வாயா விவ்ருகாமிதே. என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, இந்த எக்ஸ்மரோகம்னு ஒரு ரோகம், அது டிபின்னு சொல்லுவாள். அந்த ஆள் நன்னா இருப்பா, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகளெல்லாம் அது உருக்கிருன்னு சொல்லுவாள்.
கண்கள் மூலமாகவும், அக்ஷிபியாம் தே நாசிகாபியாம் அந்த மூக்கு மூலமாகவும், கர்ணாபியாம் காதுகள் மூலமாகவும், சுபுகாததி நம்ம சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் மூலமாகவும் நமக்கு வியாதிகள்லாம் வருது. அந்த வியாதிகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த சூக்தத்தை இத்தனை தடவை பாராயணம் பண்ணால் இந்த வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹிருத்ரோகம் மம சூரிய ஹரிமானம் சனாசய, சூரியனை பற்றி இந்த சௌர சூக்தத்தில் உத்யன் அத்யமித்ரம ஆரோஹன்னுத்தாராம் திவம் ஹிருத்ரோகம் மம சூரிய ஹரிமானம் சனாசய. இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய அந்த ஒரு நாளைக்கு கிழக்க ஆரம்பித்து மேற்க அஸ்தமனம் ஆறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் எப்படி எவ்வளோ வேகத்தில் போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அதை வேத பாஷ்யத்தில் யோஜனானாம் சகசிரே துவேஷதே துவேஜ யோஜனே ஏகேன நிமிஷார்த்தேன கிரமமான நமோஸ்துதே. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு யோஜன தூரம் போகிறார், ஒரு 100 யோஜன தூரம் போகிறார் அப்படின்னு. ஆரோக்கியம் பாஸ்கரா திக்ஷேத். அப்போ நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய நமஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ரிக்வேத. அது ஹிருத்ரோகம் மம சூரிய, நம்மளுடைய ஹிருதயத்தில் உள்ள அழுக்குகளையும் போக்கக்கூடியது. இந்த ஹார்ட் அட்டாக்குன்னு வரக்கூடிய வியாதிகள்லாம் கூட நிவர்த்தி ஆகுது. மேலும் ஹரிமானம் சன் ஆசைய, நம்ம பண்ண பாபங்களையும் அந்த சூரிய பகவான் நாசம் பண்ணட்டும் அப்படின்னு சூரிய பகவானை குறித்து பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உச்சா திவிதட்சிணா வந்தோ அஸ்துர் ஏ அஸ்வதா சகதே சூரியேன ஹிரண்யதா ஆமிருதத்வம் பாஜந்தே வாசோதா சோம பிரதீரந்த ஆயுஹு. இப்போது இந்த ட்ரஸ்டிகள்லாம் இங்கே உள்ள எல்லா வித்வான்களுக்கும் ஒரு சம்பாவனை பண்ணி பாத பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னா இவாளெல்லாம் வேதங்களை அத்தியனம் பண்ணி பூசுரார்கள் அப்படின்னு அவளுக்கு பேர். வித்யானாம் உத்தமோ வித்யா வேதா அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வித்தைகளில் உயர்ந்தது வேதம். இந்த வேதம் படித்தவாளுக்கு நம்ம ஒரு தட்சிணை கொடுக்குறோன்னா அந்த தானங்கள் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாலாம், உச்சாதி விதக்ஷி நான் வந்தோ அஸ்து, அந்த தியுலோகத்தில் மேலோகம்னு சொல்லக்கூடிய தியுலோகத்தில் நின்றுருக்கா. இந்த எஜமானன் கையில் தட்சிணையை வச்சுட்டுருக்கான். தட்சிணாவந்தோ அஸ்து ஏ அஸ்வதாக, இந்த அஸ்வதானம் குதிரையை தானம் பண்ணுறார் அப்படின்னா அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த ஆத்மா சூரிய மண்டலத்தில் சகதே சூரியேன சூரியனோட போய் நம்மளுடைய ஆத்மா போய் சேர்றது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஹிரண்யதா ஆமிருதத்வம் பாஜந்தே, இந்த தட்சிணையை கொடுக்குறவா, இந்த ஸ்வர்ணதானம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அமிர்தத்வம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசோதா சோம பிரதீரந்த ஆயுஹு, இந்த வஸ்திரதானங்கள் பண்ணுறவாள்லாம் சோமன்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்டு தீர்க்க ஆயுஷையும் ஸ்ரேயஸையும் கொடுக்குறா அப்படின்னு வேதத்தில் இந்த தான மகிமையை சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக ஏக ஏவாட் நிர்பாகுதா சமித்த ஏக சூரியம் விஸ்வமனு பிரபூதா ஏகைவோசா சர்வமிதம் விபாத்யேகமிதம் விபாபூவ சர்வம். இந்த லோகத்தில் அடுத்து இந்த ட்ரஸ்டிகள் இன்றைக்கி சொன்னால் வேதாந்த விஷயமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வர சதஸில் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. அதுக்கு ரிக்வேதத்துலேயும் இந்த ஒரு மந்திரம் இருக்குது. ஒரே ஒரு அக்னி தான் இருக்கார். ஏக ஏ வாக் நிர்பாகுதா சமித்தா, இந்த ஒரு அக்னியானவர் எல்லா இடத்துலையும் நன்கு ஜொலிக்கிறார். நம்ம பாடசாலையில் சந்தியாவந்தனம் சவிதாதனம் பண்ணுற போது ஒவ்வொரு வேதமாக சவிதாதனம் பண்ணுவோம். எல்லாருக்கும் அந்த அக்னியானது பிரகாசிப்பார். ஏக ஏ வாட் நிர்பாகுதா சமித்தா, அவர் பல ரூபமாக இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான். ஏக சூரிய விஸ்வமனு பிரபூதா, ஒரே ஒரு சூரியன்தான்.
அவர் வந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். நம்மளால் அவர் பார்க்கப்படுறார், அவர்னால நம்ம எல்லாரும் பார்க்கப்படுறோம். உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் அந்த சூரிய பகவானை பார்க்குறா, அவரும் எல்லாரையும் பார்க்குறார் அப்படின்னு இந்த மந்திர அர்த்தம். ஏகைவோசா சர்வமிதம் விபாதி. இந்த உஷாதேவியானவள், சூரியோதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய உஷாதேவியானவள் ஒரு ஒருத்தியே இருந்துண்டு இந்த உலகம் முழுவதையும் பிரகாசிக்க செய்கிறா. ஏகம் வா இதம் விபாபூவ சர்வம். அதே மாதிரி ஒரே ஒரு பரமாத்மா இந்த நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்துண்டு எல்லாரையும் பார்த்துண்டு அவர் உள்ளேருந்து நம்மளை பார்க்குறார், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறார். அதே மாதிரி எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கார். நம்ம மனசாட்சி ஒரு தப்பு பண்ணிட்டான்னா உன் மனசாட்சியை கேட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனசாட்சியாங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாமியானவர். இதெல்லாம் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் பூர்த்தியாக சமானீவ ஆகூதி சமானா ஹிருதாயானிவா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் நானும் நினைக்கணும். நம்ம மாத்திரம் ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, அண்ணா தம்பிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதே நீங்களும் நினச்சிட்டா இங்கே சண்டைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. சமானாகுதாயானிவா சமான வஸ்துவோ மனாக. நம்ம எல்லாருடைய மனசும் ஒரே மனசாக இருந்துண்டு யதா வஸ்து சகாசாதி. எல்லாரும் இந்த லோகக்ஷேமத்திற்காக பாடுபடணும். அதே மாதிரி இந்த பாடசாலையில் வேதாத்தியனம் பண்ணும் பொழுது சில நீதி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தருவா. அதில் பரோபகாராய பிரபந்தி நத்யா பரோபகாராய பலந்தி விக்ஷாக பரோபகாரார்த்தம் துகந்தி காவக பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே இந்த நதிகள்லாம் அந்த பிரவாகமாக போனாலும் அதனுடைய ஜலத்தை அது எடுத்து சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி மரங்கள்லாம் பழங்களை கொடுத்தாலும் அந்த பழத்தை அது எடுத்து சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி அந்த பசுக்கள் பால் தருதுன்னா அது கண்ணுக்குடிக்கு ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தான் எடுத்துக்கிறோம். அதனுடைய பால் அது சாப்பிட முடியாது. அதே மாதிரி நம்மெல்லாம் வேதாத்தியனம் பண்ணாலும் நம்ம மூலமாக இந்த லோகத்துக்கு நன்மை ஏற்படணும். அதுக்காகத்தான் நமக்கு இப்படி ஒரு ஜென்மாவை சுவாமி கொடுத்துருக்கார். அதனால் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணவா எல்லாரும் நித்தியம் ஆற்றுலையும் வேதபாராயணங்கள் பண்ணிண்டு இங்கே இருக்கிற ட்ரஸ்டிகளை சேர்ந்த எல்லாருமே அவாவா சொசாக்கையிலேருந்து கொஞ்சமாவது வேதாத்தியனம் பண்ணிண்டு எந்த வயசானாலும் அவள் அத்தியனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏதோ ஒரு குருமுகமாக அவாத்து வாத்தியார் மூலமாக இந்த குரு மூலமாக அத்தியனம் பண்ணிண்டு தினமும் ஒரு அவாவா வேதத்துக்கு உண்டான ஒரு புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், ருத்ரம், சமகம் இதெல்லாம் அவாத்தில் பாராயணம் பண்ணிட்டு இந்த வேத சப்தங்கள் மூலமாக லோகத்தில் எல்லாருக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்னு என்னுடைய இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நேரத்தில் எல்லா சௌரியமான பிரார்த்தனா மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக சொன்னார். அடுத்த யஜுர்வேதத்தில் உள்ள சில விஷயங்களை பற்றி வெங்கடகிருஷ்ண நிர்வாகி சொல்ல வருவார். வாகீஷாத்யாஸ்ஸு மனசஸ் சர்வார்த்தானாமுபக்ரமே யன்னத்வா கிருதகிருத்யாஸ்யுஸ்தன்னமாமி கஜானனம் யஸ்ய நிஸ்வசிதம் வேதாः யோ வேதேभ्योऽखिलं ஜகத் நிர்மமேதமஹம் வந்தே வித்யாதீர்த்தமஹேஸ்வரம் ஆபாதமௌலிபர்யந்தம் குருநாமாக்ருதிம் ஸ்மரேத் தேன விக்னாः பிரணஷ்யந்தி சித்யந்தி ச மனோரதாः. வேத ரக்ஷணம் எங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல சகல தேவதைகளும் அங்கே வாசம் பண்ணுறா. சனாதன தர்மத்தில் சகல தேவதைகளோட அனுகிரகம் கிடச்சிருது அப்படின்னா லோகம் க்ஷேமமாக இருக்கும். அப்போ லோகத்துக்கு ஹிதம் நாம் எப்படி பண்ண முடியும்? அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லோகம் அப்படின்னா பஞ்சபூதம்,
இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதும் பஞ்சபூதம். நம்ம சரீரத்தை வச்சுண்டு புனிதமான இடங்கள், கைலாசத்துக்கு, பல க்ஷேத்திரங்களுக்கு போய் நாம் அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கேயும் போய் நதிகளில் போய் நம்ம போய் பேப்பரை போடுறது, குப்பையை போடுறதுன்னு பண்ணிடுறோம். நம்மளால் சுத்தம் பண்ண முடியல. அப்போ எப்படி லோகத்துக்கு ஹிதம் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, வேத மந்திரங்கள், மகரிஷிகள் நமக்கு இந்த மந்திர பூர்வமாக பஞ்சபூதத்தையும் சுத்தம் பண்ண முடியும். அதுக்கு சரியான முறையில் இந்த மந்திரத்தை ஸ்வரத்தோடு சொல்லணும். ஸ்வரத்தோடு சொல்லி அந்த தேவதைகள்கிட்ட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லும் பொழுது, வாயு நமக்கு ஏர் பொல்யூஷன் அப்படின்னு இந்த ரோடை மண்டபத்தை விட்டு வெளியில் போயிட்டாலே தெரியும் எவ்வளோ பொல்யூஷன். மெட்ரோ எங்கே பார்த்தாலும் மெட்ரோ வேலை நடக்கிறது. அப்போ இந்த மாதிரி உள்ள பொல்யூஷனை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா, ஷன்னோ வாதः பவதாம் மாதரிஷ்வாசன்னஸ்தபது சூர்யः அஹாநிஷம் பவந்து நஷகும் ராத்ரிः பிரதிதீயதாம். இந்த மந்திரங்கள் சாந்தி மந்திரங்கள்னு சொல்லி இந்த அனுவாகத்தை பாராயணம் பண்ணுவோம். அதில் முதல் மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்தா, வாயு தேவதை கிட்ட பிரார்த்தனை. வாயு தேவதையினால தான் மற்ற எல்லா கொரோனாவில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எப்படி பரவுறதுன்னு பார்த்தா, பக்கத்தில் யாரையும் தொடாதேல் அப்படின்னா, யாருமே இல்லை, ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன், அப்பையும் எப்படி பரவுறதுன்னா காற்று மூலமாக வருதுங்கிறான். அப்போ இந்த வாயுவை எப்படி பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த வாயு நமக்கு ஹிதத்தையே கொடுக்கணும் அப்படின்னு வாயு பகவான்கிட்ட இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை. அடுத்தது சூரியன்கிட்ட. சூரியனோட உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னா நம்ம வெளியிலேயே வர முடியாது. அப்போ சூரிய பகவானோட அந்த உஷ்ணமானது நம்ம சரீரத்துக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஹிதத்தை கொடுக்கணும். சூரிய பகவான்கிட்ட அந்த பிரார்த்தனை. ஷன்னஸ்தபது சூர்யா. ஒரு நாள் முழுக்க நல்ல பொழுதாக போகணும் அப்படின்னா, பகல் முழுக்க எனக்கு எந்த உபதிரவமும் இல்லாமல் இந்த நாள் எனக்கு இருக்கணும். ஓம் சேரிட்டபிளில் 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாளைக்கும் ஃபுல்லாக நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா, அந்த நாள் முழுக்க நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சுகமாக இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை இந்த தேவதைகள் கிட்ட. சரி, பகல் முழுக்க இருந்தாச்சு, ராத்திரி சிரமமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, தூக்கமே இல்லைன்னா நாளைக்கு உள்ள ப்ரோக்ராமை அட்டன் பண்ண முடியாது. அப்போது ராத்திரி சரியானபடி தூங்கணும், அதுவும் இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை. இப்படி பகல் முழுக்க நமக்கு சௌக்கியம் ஏற்படணும் அப்படின்னு தேவதைகள் கிட்ட தான் எல்லா மந்திரங்களும். வாயு கிட்ட, சூரிய பகவான் கிட்ட, இப்படி பிரதி ஒரு விஷயத்துக்கும் ஒரு தேவதை பரமேஸ்வரன் தான் சகல தேவதைகளுக்கிட்டையும் அவரோட கண்ட்ரோலை வச்சுண்டு அவாவா கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கார். அந்த பொறுப்பை இந்த தேவதைகள் ஒழுங்காக பண்ணுறாளாங்கிறதையும் பார்க்கறது பார்வதி பரமேஸ்வரால் தான். அந்த ஒரு கண்ட்ரோலில் எல்லாமே நடக்கிறது. அதுதான் பகவானோட மூச்சு காத்தாக இந்த வேதத்தை சரியான முறையில் சொல்லி தேவதைகளை பிரீத்தி பண்ணி அதன் மூலமாக லோகத்துக்கு ஹிதத்தை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்தனை. சிவானஷந்தமா பவ சுமிருடீகா சரஸ்வதி மாதே வியோம சந்திரிஷி. இங்கே வந்திருக்கக்கூடிய வித்தியார்த்திகளுக்கு இன்னைக்கு காலம்பர வார பரீட்சை நடந்தது. சிவானஷந்தமா பவா. சரஸ்வதி தேவியோட கடாட்சம் இருந்தால் தான் நமக்கு நெற்றுவாக இருக்கக்கூடிய வேதமானது இந்த மேடையில் நமக்கு வாக்கில் வரும். நமக்கு நெற்றுவாக இருக்கும், ஆனால் எந்த சமயத்தில் வரணுமோ அப்போ வரல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த மந்திரத்தில் பிரதி ஒரு வித்தியார்த்திக்கும்
சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை இந்த 2வது மந்திரத்தில். நமக்கு சரீரத்தில் புஷ்டி இருக்கணும். நன்னா நெட்ரு பண்ணிட்டான், ஆனால் அவனுக்கு கண்டம் இல்லை அப்படின்னா அவன் சொல்கிறது வெளியே கேட்காது, ஆனால் நெட்ருவாக இருக்குன்னா போகாது. நெட்ருவும் இருக்கணும், அதே சமயத்தில் கண்டமும் இருக்கணும். எப்போ அந்த மந்திரம் எனக்கு வரணுமோ அது சரியான சமயத்தில் வரணும். மேடையை விட்டு கீழே போனப்புறம் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி சபையில் நமக்கு ஒரு விஷயம் சித்திக்கணும் அப்படின்னா அம்பாள் அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை. இடாயைவாஸ்த்வசிவாஸ்து மத்வாஸ்துமந்தோ பூயாஸ்மமாவாஸ்தோ சித்ஸ்மஹ்யவாஸ்து சபூயா யோஸ்மான் த்வேஷ்டியஞ்ச வயன் விஷ்மஹ. இந்த மந்திரமும் அடுத்த மந்திரமும் பிரதிஷ்டாசி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த 2 மந்திரமும் பூமி தேவதை கிட்ட பிரார்த்தனை. எல்லாருமே இன்னைக்கு வசிக்கிறதுக்கு சரியான இடம் வேணும். நம்ம இருக்கக்கூடியது அப்பார்ட்மெண்ட்டோ தனி கிரகமோ, நமக்கு சரியான முறையில் அங்கே வாசம் பண்ணணும். வாஸ்து தேவதையோட இப்போ எதை தொட்டாலும் வாஸ்து சரியாக இருக்கான்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ வாஸ்து சரியாக இருக்கான்னு எங்கே பார்க்க முடியும்? தனி வீடாக இருந்தால் பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் வாஸ்து சரியாக இருக்கிறதில்ல. அப்போ அந்த மாதிரி இடங்களில் போய் வாஸ்து சரியில்லை, ஆனால் அங்கே தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை, இந்த 2 மந்திரத்தையும் ஜபம் பண்ணினா வாஸ்து தேவதைகளோட அனுகிரகம் நமக்கு ஏற்படும். நமக்கு வாசம் பண்ணக்கூடிய இடம் சாந்தமான இடமாக இருக்கும். அந்த நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவாளோட ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கும், பார்க்கிங் ப்ராப்ளமாக இருக்கும். இது ஃபேஸ் பண்ணாத மனுஷாலே இருக்க மாட்டா, எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுவாள். இப்போ நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவா அங்கே இருக்கணும், நம்மளை துவேஷிக்கிறவா அங்கே இருக்கக்கூடாது. நமக்கு இன்னொருத்தர் மேலே துவேஷம் இருக்கும், மற்றவாளுக்கு நம்ம மேலே துவேஷம் இருக்கும். இப்படி எந்த இடத்துல தர்மம் இருக்கோ, எந்த இடத்துல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியாமல் இடைஞ்சல் யார் பண்ணுறாளோ அவள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது. இப்போ இப்பேற்பட்ட ஒரு கல்யாண மண்டபத்தை ஒருத்தர் கொடுத்ததுனால தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியறது. சரி, ஒரு வருஷம் கொடுத்தார், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கொடுக்கலன்னு இருக்கக்கூடாது. அது இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை இருக்குது. உனக்கு ஒரு இடம் சரியான முறையில் அமையணும், அந்த இடம் அமைஞ்சது, அதுக்கப்புறம் என் கையை விட்டு போயிடுத்துன்னு இருக்கக்கூடாது. ஸ்திரமாக இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். அங்கே தர்ம காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த தர்ம காரியத்துக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடியவா அந்த இடத்துல இல்லாமல் அவளை அங்கேருந்து நகர்த்தணும். இந்த தர்மம் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்றது இந்த மந்திரங்களில் பிரார்த்தனை. மேற்கொண்டு வித்தியார்த்திகளுக்கு இந்த அனுவாகம் முழுக்க பார்த்தா மயி மேதாம் மயி பிரஜாம் மயி யக்னிஸ்தேஜோ ததாதோ. மேதங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை அவர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு காரணம் சொன்னார். நெட்ரு மட்டும் பண்ணினா போராது, நெட்ரு பண்ணின வேதத்தை அர்த்தம் தெரிஞ்சுண்டு நாம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு. மேதேங்கிற பதத்துக்கு அர்த்தமே பாஷ்யத்தில் நெட்ரு பண்ணினதை அர்த்தம் தெரிஞ்சுண்டு சொல்கிறதுக்கு பேர் தான் மேத. பாஷ்யத்தில் அதுதான் இதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா. அப்போ அந்த மேத அப்படின்னு பிரதி ஒரு வித்தியார்த்திக்கும் அது ரொம்ப அவசியம். நம்ம நெட்ரு பண்ணின வேத மந்திரங்களை அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்லணும். தெரியாமல் சொன்னால் பலன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. வாத்தியார் சொல்லுவார், நீ தெரிஞ்சுட்டு பண்ணால் இன்னும் விசேஷமான அதிர்ஷ்டம், ரிசல்ட்டு எக்ஸ்ட்ராவாக வரும், தேவதைகள் கிட்டேருந்து அனுகிரகம் ஏற்படும். அதே மாதிரி பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நித்தியம் மாத்தியானிகம் பண்ணி ஒரு வித்தியார்த்தியும் சூரியனை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால அவனுக்கு மட்டும் அந்த ஸ்ரேயஸ் ஏற்பட போகிறதில்ல,
யாருக்குமே இந்த லோகத்தில் கண் பார்வையில் சிரமம் வரக்கூடாது அப்படின்னு அதில் பிரார்த்தனை இருக்குது. இப்படி ஒரு மந்திரமும் பண்ணுறது அனுஷ்டானம் பார்த்தா அத்தியனம் பண்ணினவன் அனுஷ்டானம் பண்ணுறான். ஆனால் அதில் உள்ள பிரார்த்தனை எல்லாமே லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும், அதில் இந்த வர்ணத்துக்கு மட்டும் அப்படின்னுலாம் இல்லை, சகல ஜனங்களும் அது யாராக இருந்தாலுமே சரி. ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்னா அவன் யாரை சேர்ந்தவன்னு பார்த்து மரம் நிழல் கொடுக்காது. யார் வந்து அங்கே நின்னாலுமே அதுக்கு நிழல் எப்படி இயற்கையாக மரம் கொடுக்கறதோ அந்த மாதிரி இந்த வேத மந்திரங்கள் தேவதைகள் கிட்ட எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஸ்ரேயஸ் போய் அடையணும், இவனுக்கு மட்டும் வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை இல்லை எங்கேயும். ஆரோக்கியம் வேணும்னாலும் சூரியனை உபாசனை பண்ணணும். வாயு தேவதை கிட்ட 2 விதமான வாயு இருக்குது. ஒன்று சாந்தமான வாயு, இன்னொன்று தீவிரமான வாயு. இந்த சாந்தமான வாயு கிட்ட இந்த வாயு பகவான் கிட்ட என்னெல்லாம் அவர் வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா, நம்ம பையில் பார்த்தா நம்ம கேஷ் வச்சுட்டு இருப்போம், செல்ஃபோன் வச்சுட்டு இருப்போம். வாயு தேவதையோட கிரகத்தில் அவர் கையில் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா அமிர்தம் வச்சுட்டு இருக்கார், பேஷஜம் வச்சுட்டு இருக்கார். இதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மந்திரங்களை சொல்லி யார் பிரார்த்தனை பண்ணுறாலோ அந்த இடத்துக்கு யாருக்கு என்ன சிரமம் வியாதி இருக்கோ அந்த வாயு மூலமாக அந்த மெடிசனை ஓஷதியை வாயு மூலமாக வந்து அந்த ரோகத்தை குணப்படுத்துவாராம். இது சாந்தமான வாயு இப்படி பண்ணுறார். இப்போ தீவிரமான சமுத்திர தீரத்தில் இப்போ எங்கே தீவிரமான வாயு இருக்கும், எங்கே சாந்தமான வாயு இருக்கும்னு பார்த்தா எல்லாரும் சாயங்காலம் ஆகிட்டா பீச்சுக்கு போகிறோம். எதுக்காக சமுத்திரத்துக்கிட்ட போய் உட்காடுறோன்னு பார்த்தா அங்கே நல்லா காற்று வருது. நம்ம ஆற்றுல ஃபேன் கீழே உட்காண்டிருக்கக்கூடியது அந்த காற்று என்னதான் நமக்கு ஹிதமாக இருந்தாலும் எப்படி நேச்சுரலாக நமக்கு வெளி காற்று தேவை, டாக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் சுவாசன் ஆக்சிஜனுக்கு ரொம்ப நல்லது, வெளியில் போங்கோ, வெளி காற்று உங்களுக்கு சுவாசம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அதில் பார்த்தா சாயங்காலம் ஆனால் பீச்சில் எல்லோரும் வாக்கிங் போகிறா. எதுக்காக பீச்சில் வாக்கிங் போகிறான்னா வேதத்தில் பிரமாணம் இருக்குது, அங்கே சாந்தமான வாயு எல்லாம் அங்கே தான் இருக்கான். அப்போது சாந்தமான வாயு யார் சுவாசிக்கிறாளோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான வைரஸையும் போக்குறது, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது. இப்போ தீவிரமான வாயு என்ன பண்ணும்னு பார்த்தா நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்குறது தான் இந்த மந்திரம். அப்படி பிரார்த்தனை பண்ணுறது. வாயுவில் 2 விதம் இருக்குது. தீவிரமான வாயு வரும்பொழுது என்கிட்ட பலவிதமான பாப்பங்கள் அன்னைக்கு நான் பண்ணிகிட்டே இருக்கேன். எழுந்துட்டா நித்தியம் பாப்பம் பண்ணாமல் இருக்கவே முடியல. தரிஷ்வா சன்னஸ்தபது சூர்யா, நித்தியம் பாப்பம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ அந்த பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு வாயு பகவான் கிட்ட இந்த மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது. என் பாப்பத்தை எல்லாத்தையும் தீவிரமான வாயு தேவதை வந்து போக்கி என்னை சுத்தப்படுத்தணும், நான் சுத்தனாகணும் அப்படின்னு இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை. இப்படி ஒரு வாயு தேவதை கிட்டையே நமக்கு கொரோனா சமயத்தில் இந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை பேர் எவ்வளோ திண்டாடினா, ஒரு இடத்துல அட்மிட் ஆகிறான்னா அவளுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா அவ்வளோதான், அந்த ஆசாமி பிழைக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் நிறைய கொரோனா சமயத்தில் இந்த மந்திரங்கள் எல்லாமே ஜபம் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சவா நிறைய பேர் அதை பாராயணம் பண்ண ஆற்றுல இருந்துட்டு. இப்போ அத்தியனம் பண்ணவாளுக்கு இந்த மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணினா காற்று மூலமாக பரவக்கூடியதை நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஜபம் பண்ணி லோகத்துக்கு ஹிதம் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? வேதத்து மூலமாக தானே ஹிதம் பண்ண முடியும் லோகத்துக்கு. இது எல்லாமே அவர் எப்படி செலக்ட் பண்ணார்னு தெரியல. நாராயணன் சார் வந்து லோகஹிதார்த்தமா அப்படின்னு கேட்டார். லோகஹிதார்த்தத்துக்கு தான் வேதமே மந்திரம். ஏன்னா எல்லாமே நீங்கள் எதை எடுத்தாலுமே இன்றைக்கி ஆர்கானிக் அப்படிங்கிறா. ஆர்கானிக்காகவே உண்மையாகவே இருந்தாலும் வாங்கிட்டு வந்து
அந்த காய்கறி அரிசியை சமைச்சு நீங்கள் பரிசேச்சனம் பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் மந்திரபூர்வமாக சுத்தி பண்ணி சாப்பிட்டா அதுக்கு உள்ள விசேஷம், அதோட ஆரோக்கியம் தனி. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்லையே நீங்கள் போய் இது மாதிரி ஃபுட்டு எங்கேயும் கிடையாது அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கூட வாங்கலாம். மந்திரபூர்வமாக சுத்தி இருக்கா, அது அங்கே இல்லை அப்படின்னா வேதமும் சாஸ்திரமும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணின அன்னத்தை யார் சாப்பிட்றானோ அதுதான் அவனுக்கு ஆரோக்கியப்பிரதம்னு சொல்லிடுது. எந்த இடத்துல நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட்றீங்களோ அதுக்கு பேரே வேற. அப்போ பகவானுக்கு நிவேதனம் பண்ணி ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷா, ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கு. இது எல்லாமே சரியான முறையில் வந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கும். பஞ்சபூதங்கள் சுத்திப்படுத்துறதுக்கு உள்ள மந்திரங்கள் எல்லாமே வேதத்தில் இருக்குது. அந்த வேத மந்திரத்தில் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுட்டு தேவதைகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்லும்பொழுது தஸ்மாதன்னந்ததன் சர்வா நியேதானி ததாதி. பௌர்ணமி அப்போ அன்னாபிஷேகத்துக்கு சுவாமிக்கு அன்னத்தை முழுக்க அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அன்னைக்கு தரிசனம் பண்ணி அந்த அன்னத்தை பிரசாதமாக சாப்பிட்றவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உபனிஷத்தில் பிரார்த்தனை. அவனுக்கு சகலவிதமான ஆரோக்கியம் ஏற்படும். அவன் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி நிவர்த்தி ஆகும். அவனுக்கு புத்தி சக்தி, வேதத்தில் என்ன பண்ணினா சரியான முறையில் ஒரு சித்தசுத்தி ஏற்படும் அப்படின்னா நல்ல ஆகாரத்தை சாப்பிட்ணும். ஆகார நியமம் ரொம்ப முக்கியம். வேதம் அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. சமையல் பண்ணுறவன் என்ன எண்ணத்தில் பண்ணுறானோ அந்த எண்ணம் தான் சாப்பிட்றவனுக்கு வருங்கிறா. அப்போ இதெல்லாமே எப்படி சரி பண்ண முடியும்னா மந்திரபூர்வமாக தான் சரி பண்ண முடியும். அப்பேற்பட்ட இந்த மந்திரங்களை சரியான முறையில் இங்கே வந்து பரீட்சை கொடுத்தவா எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் வெளியில் போனால் தைரியமாக சொல்லலாம் அவன் வந்து வேதத்தில் நிரூடியாக சூராத்தியாயியாக இருக்கான் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு பரீட்சை இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி நடத்துகிறா. அந்த குழந்தைகள் இந்த ஏதோ முதல் பக்கம் பாஷ்யம் எடுத்த உடனே நீ 10 வருஷம் படித்த வேதம் கழுத மூட்டை சுமக்கிற மாதிரி நீயும் வெயிட்டை சுமக்கிற அப்படின்னு பாடம் முதல் நாளைக்கு போன உடனே வாத்தியார் நடத்தின பாடம் இதுதான். எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. நம்ம 10 வருஷம் கணபாடிகள் நமக்கு இனிமேல் படிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீ கழுத மூட்டை சுமக்கிற மாதிரி சுமந்துன்னு இருக்கப்பா அப்படின்னா என்னது இது அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறான்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியதுனால அவள் மனசில் எல்லாருக்குமே இவர் ஒரு விதை போட்டுட்டார். நம்ம முடிச்சுட்டு கணாந்தம் முடிச்சுட்டு நம்ம வந்து அவசியம் வேதத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணினா நமக்கு அந்த தேவதைகளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்படும். நம்ம ஸ்ரத்தையாக பண்ணுறதுனால படிக்காத லௌகீகால் எவ்வளோ பேர் இங்கே வந்து திரவிய சகாயம் பண்ணுறா. அவளோட லட்சியம் என்னன்னு பார்த்தா, சார் எங்கள் தாத்தா பெரிய தீட்சிதர், எங்கள் பரம்பரை எல்லாருமே வேதம் படித்த பரம்பரை, என்னை மட்டும் எங்கள் அப்பா இந்த லைனில் விட்டுட்டார், இன்றைக்கி எனக்கு வருத்தமாக இருக்குது, அதனால தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன்னு பல பேர் வந்து சொல்கிறா. இப்போ அவளுக்கெல்லாம் இந்த அத்தியனம் பண்ணினவா ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய இந்த ஒரு அனுஷ்டானம், இந்த அவள் சொல்லக்கூடிய வேத பாராயணத்தில் இந்த தேவதைகள் கூட்ட மந்திர பிரார்த்தனை, இது எல்லாமே அவளுக்கு அடுத்த வரப்போகிற தலைமுறையில் சந்ததிகள் அவள் அத்தியனம் பண்ணும்படி வேத மாதா கிருபை பண்ணுவா. சுந்தரகாண்டத்திலேயே சீதாதேவி ரொம்ப அசாந்தியாக இருக்கும்பொழுது வாயு குமாரனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அங்கே போனப்புறந்தான் சீதாதேவிக்கு மனசு சாந்தி ஏற்பட்டது. அப்போ சுந்தரகாண்டத்திலேயே
வாயு தேவதையோட அனுக்கிரகம் இருந்து அவரோட புத்திரன்தான் சீதாதேவியை போய் தரிசனம் பண்ண முடிஞ்சது. இது எல்லாமே புராணங்கள், வேதம், சாஸ்திரம், இது எல்லாமே லோகத்துக்கு ஹிதம் பண்ணறதுக்காக தான். அப்பேற்பட்ட ஒரு ஹிதத்தை இந்த குழந்தைகள் எல்லாரும் அவள் அம்மா அப்பாவை விட்டுட்டு 10 வருஷ காலம் அத்தியனம் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே வந்து கடினமான பரீட்சையை கொடுத்து அதில் பாஸ் பண்ணி இங்கேருந்து அவள் வெளியில் போனப்புறம் அவளை இன்னும் மேற்கொண்டு வேத பாஷ்யங்கள்லாம் படிக்கிறதுக்கு. ஆனால் நிச்சயமாக நாராயணன் சார் வந்து யார் வேத பாஷ்யம் படிக்க போகிறாரோ அவளுக்கு என்ன சகாயம் பண்ணணுமோ அவர் அவசியம் பண்ணுவார், அதில் சந்தேகமே இல்லை. கணம் படிக்கிறவாளுக்கே கிரமாந்தம் முடிச்சுட்டோ ஜடகணம் 2 பேர் படிக்கிறா, அவளுக்கே அவர் பிரதி மாதமும் ஸ்டைஃபன் கொடுத்து அவள் பூர்த்தி பண்ணி இங்கே பரீட்சை கொடுக்கறதுக்கு உள்ள எல்லா சப்போர்ட்டும் பண்ணின்னு இருக்கார். அதனால் இந்த ஓம் சேரிட்டபிள் யாரெல்லாம் மேலே படிக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அவள் நிறைய சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறத சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். அரஹர நம பார்வதி பதயே, அரஹர மகாதேவா. ஓம் கோ அத்யயும் தே தூரி காரிதஸ்ய ஷிமீவதோ பாமினோ துர்ஹேணாயூன் ஆசன்னேஷாமப்சு வாஹோ மாயோ பூன் யயேஷாம் பிருத்யாம்ரேண தத்ஸஜீவாத். பரமபூஜ்யான் अस्मद्गुरुवर्यान् महामहोपाध्यान् सम्प्रणम्य ये विद्यार्थिनः अत्र उपस्थिताः तान् अपि सम्प्रणम्य सामवेदात् यथावकाशं भाष्यविषयात् किञ्चित् प्रतिपादयामि. இந்த வருஷத்துலேருந்து இது பாடசாலை லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பர்தையிலேருந்து ஆரம்பித்து இப்போ வேறு பரிணாமத்துக்கு அவர் கொண்டு போயிருக்கார். அத்தியனம் பூர்த்தி பண்ணவா அதை பரீட்சை கொடுத்து மேலும் அவள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வேத வித்யை எப்படி வளரணும்னுமோ அது மாதிரி அந்த ட்ரஸ்ட்டில் அவள் பிளான் பண்ணுறா. அது ஒரு 15 வருஷம் அவளுக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தில் பாடசாலை குழந்தைகள் அவளை உற்சாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தில் அப்படி பண்ணி அடுத்தது அத்தியனம் பண்ணி முடித்தவா அடுத்த ஸ்டேஜ் அவள் எங்கே போகணும், எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அடுத்ததாக இந்த வேதம் பூர்த்தி பண்ணவாளுக்கு பூர்த்தி பரீட்சையாக பூர்வபாகம் உத்தரபாகம்னு அப்படி வச்சுருக்கா. அதில் இந்த காரியக்கிரமத்தினுடைய முக்கிய நோக்கம் அவருக்கு என்னென்னா, வாஸ்தவத்தில் ரொம்ப டைம் குறைவு இருந்தாலும் குழந்தைகளுக்கு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பாஷ்யத்தினுடைய ரசம், ஏன் பாஷ்யம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியணும். அப்படி ஒவ்வொரு வேதக்காரர்களுக்கும் நம்ம வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஹைலைட்டாக சொல்லணுங்கிற ஒரு ஆசையினால் இந்த ஒரு ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கா. பொதுவாகவே சாமவேதம் எல்லாருக்கும் தெரியும். கீதுஷு சாமாக்கியா, மாமா சொன்ன மாதிரி வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு பகவான் சொல்லத்துக்கு பலவிதமான ஒரு காரணங்கள் சொல்லுவாள். அதில் சிஷ்ட பரிகிரகீதமான ஒரு ஸ்லோகம் ராமாயணத்தில் ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ககனத்துக்கும் சாகரத்துக்கும் உபமானம் சொல்ல முடியாது. ககனம் எது மாதிரி இருக்குன்னா ககனாகாரம், சாகர சாகரோபமஹா அதே மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாள். இந்த சிஷ்ட பரிகிரகீதமான ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, சமுத்திரத்தையும் சாமவேதத்தையும் சமன்வயப்படுத்தி ஒரு ஸ்லோகம். சப்தாகார விபக்தி ரம்ய தனுமான் சப்தஸ்வரத்வீபவான் நானாரூபமகாக்கியரத்ன நிலைய தேவரிஷனேகாஸ்ரய கல்பேந்தூதயவர்தமான விபவ छंदो नदीपूरितः स्तोभोत्तुंगतरंगवानवतु वः सामागमाम्भो निधि. சமுத்திரத்திலையும் சப்தாகாரம் அப்படின்னு சொல்கிறது லவண இக்ஷு சுரா சர்ப்பி ததி துக்த சுத்தார்ண வைகின்னு எப்படி 7 விதமான சமுத்திரம் இருக்கோ அதுமாரி 7 விபக்தியும் சாமவேதத்தில் இருக்குது.
விபக்தி ரம்ய தனுமான் சப்தஸ்வர த்வீபவான். சமுத்திரத்துக்கு 7 ஜம்பு பிளக்ஷ ஷால்மல குஷக்ரவுஞ்சன்னு த்வீபங்கள் சொல்கிறோம். அதுபோல் சாமவேதத்தில் 7 ஸ்வரங்கள், கிருஷ்ட பிரதம த்விதீய திருத்தீய சதுர்த்த மந்திராதிஸ்வாரியன்னு 7 விதமான ஸ்வரங்கள். இப்படி ஒவ்வொன்று தேவரிஷி அநேகாஸ்ரயா இதுலேயும் நிறையா இருக்குது. சமுத்திரத்துக்கு ரத்னாகரம்னு பேர். ரொம்ப டைம் குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப அந்த ஸ்லோகத்தை நான் பிரதிபாதனம் பண்ணனா நேரமாகும். அதுக்கு ரத்னாகரம்னு பேர். ஏன்னா சமுத்திரத்தில் நமக்கு சாமர்த்தியம் உள்ளவன் எவ்வளோ அதில் குளித்து ரத்னம் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அமூல்யமான வஸ்துக்கள்லாம் ரத்னத்தில் கிடைக்கிறது, சமுத்திரத்தில் கிடைக்கிறது. அதுபோல் சாமவேதத்தை ஒருத்தவன் சரியாக தெரிஞ்சுண்டு, இவர் சொன்ன மாதிரி எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணுறவா ஸ்தானுரயம் பாரஹார கிலாபூத் அதீத்திய வேதம் நவிஜானாத்தி ஒருத்தம்னு நம்ம கையில் உயர்வான ஒரு வஸ்து இருக்குது. ஆனால் அதோட வேல்யூ தெரியலேன்னு சொன்னால் நம்ம என்றைக்காக இருந்தாலும் இன்னொருத்தட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஏவமேவ இப்போ உபனிஷத்தில் ஒன்று வருது, ஏவரமேவ அஹரஹர் கச்சந்தியா ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அன்றுதேனி பிரத்யூடாகன்னு ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய நிதி ஒன்று கீழே இருக்குது. அதுக்கு மேலே அது தெரியாமல் அவன் உட்காந்து அது மேலேயே உட்காந்து பல வருஷ காலம் பிச்சை எடுத்துட்டு இருந்தானான். அதுக்கப்புறம் இறந்து போன உடனே அவனோட இடம் தானே, அது அங்கேயே நோண்டி அவனை பொது சொல்லான்னு பார்க்குறதே திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பட்டியில் நிறைய அமூல்யமான ரத்னங்கள்லாம் இருந்துதான். கடைசியில் இருக்கிற வரைக்கும் அவன் பிச்சை எடுத்துகிட்டே எப்படி இருந்துட்டானே அப்படின்னா, ஏன்னா அதோட வேல்யூ அவனுக்கு தெரியாததுனால. அதே மாதிரி நம்ம அத்தியனம் பண்ணுறவா, நம்ம அத்தியனம் வேதத்தை முதல்ல தாரணாத்தீனமாக நம்ம சப்தங்களை நொற்று பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். சின்ன வயசில் தான் அது வரும். அப்படிங்கிறதுனால நாம் அவசியம் நொற்று பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொருத்தரும் அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, வேதம்னா என்ன, பிராமணம்னா என்ன, நம்ம வேதத்துக்கு எவ்வளோ பிராமணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பிராமணத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதபாஷ்யம் அப்புறம் சாஸ்திரங்கள் இப்படி நம்ம வாசிக்கணும். வாசித்தாதான் நம்ம வேதத்தை சரியாக உபயோகப்படுத்திக்க முடியும். அதனால் அந்த ஸ்லோகத்தில் கடைசியில் ஸ்தோபோத்துங்க தரங்கவான் அவத்துவா சாமாக மாம்போநிதி. எப்படி சமுத்திரத்தில் பெரிய பெரிய துங்கம், அதாவது அலைகள் இருக்கோ அதுபோல் சாமவேதத்தில் உயர்வான ஸ்தோபங்கள்லாம் இருக்குது. பொதுவாக சாமவேதத்தை பற்றி பல பேருக்குன்னு ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கிறது. என்ன சொல்லுவான்னா, சாமவேதத்தில் விகிருதி பாடங்கள்லாம் ரொம்ப குறைவு. இந்த ஜட்டாமாலா சிகா ரேகா ரசோதண்டோ துவஜோ கணஹான்னு ருக்வேதத்துக்கு இருக்குது. யஜுர்வேதத்துக்கு பதம் கிரமம் ஜட கணன்னு இருக்குது. சாமவேதத்துக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, சாமவேதத்தில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு போடணுன்னா அதுக்கு இன்றைக்கி டைம் போகாது. நாளைக்கு அந்த வேதிக் டிலேட்னு வச்சுருக்கிற இடத்துல நாளைக்கு அதில் அந்த பாகங்களை பற்றி சொல்வார். அது சொல்கிறதுக்கே அந்த பாகங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அது வச்சுங்கோ. அதனால அந்த சாமவேதத்தில் இந்த ஸ்தோபம்ன்றது சார்த்தக ஸ்தோபம் நிரர்த்தக ஸ்தோபம் அப்படின்னு 2 இருக்குது. ரிச்சத்யூடங் சாமம் இருக்கு ஆதாரமாக கொண்டு கானம் பண்ணப்படுறது. அதில் இந்த ஸ்தோபம்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்தோபம். உதாரணத்துக்கு இப்போ எல்லா பெரிவாலும் சேது சாம சொல்லுங்கோம்பா. சேது சாமம் நிறையா பேருக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கே அந்த சேது சாமத்தோட அர்த்தம் தெரியும். ஏன் அப்படின்னா வாஸ்தவத்தில் அந்த அர்த்தமாக வரக்கூடியது அது ஸ்தோபம். தானே நாதானம் அக்ரோதே நக்ரோதம் ஸ்ரத்தயா ஸ்ரத்தாம் சத்யேனான்ருதம். இதுதான் அந்த 4 ஸ்தோபம். இந்த 4 ஸ்தோபத்தை மகாபரிவாலும் சரி, சிங்கேரி ஆச்சாரியாரும் சரி, எங்கள் வாத்தியார் எல்லாரும் அதை ரொம்ப ரசித்து கேட்பா. ஏன்னா எப்பேற்பட்ட இந்த ஜென்மா கிடச்சிருக்கிறவன் ஒவ்வொருத்தரும் இந்த ஜென்மாவை போக்கிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா, மனுஷ ஜென்மா. ஜென்மனப்பலம் ஜென்ம ராகித்ய சம்பாதனம் அப்படின்னா அந்த ஜென்மாவில் நாம் என்னென்ன செய்யணும், சாமானிய தர்மங்கள்னு நமக்கு சொல்லப்பட்டக்கூடிய சத்தியம், க்ஷம, இப்படின்ற குணங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது தான். முதல்ல தானேன அதானம். லோபம்ன்றது 2 விதமாக இருக்குது. ஒன்று நம்மள்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட இல்லாத நமக்கு வேணும்னு நினச்சி ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சது செலவழிக்கவே கூடாதுன்னு இருக்கிறது. இது 2ம் போகணும். எதனால் போகும்னா தானம், பிரம்மாத்ம புத்தியா தானம். அது இந்த முதல் படி. இந்த சேது சாமன், சேதுன்னாலே அது என்ன சொல்கிறோம், பிரிட்ஜுன்னு அர்த்தம். இதை ஒருத்தன் தாண்டி சொர்க்கச்ச ஜோதிர்கச்ச. 2வது அக்ரோதேன குரோதம், க்ஷம அப்படிங்கிற பொறுமையினால் குரோதத்தை ஜெயிக்கணும்.
ஸ்ரத்தையினால் அஸ்ரத்தையை ஜெயிக்கணும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தையோபனிஷதா இவர் கூட சொன்னார் இல்லையா, வேதத்தை அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்லணும். ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத். அதனால் ஸ்ரத்தையினால் அஸ்ரத்தையை ஜெயிக்கணும். சத்தியேன அனிருத்தம். சாதாரணமாக இந்த தர்மங்கள்லாம் சாமானிய தர்மம். பிராமணனாக இருக்கிறவன் அத்தியனம் பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த சத்தியத்தை பற்றி சாமவேதத்தில் 2-3 நிறைய இடத்துல வருது. இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக தெரிகிறது இந்த சத்தியகாமோக ஜாபாலகான்ற உபாக்கியானம் சாந்தோக்கியத்தில் வருது. அதில் இந்த சத்தியகாமன்ற பையன் தன்னுடைய அம்மாட்ட போய், நான் குருகுலம் போய் எல்லாரும் கூட இருக்கிறவாள்லாம் அத்தியனம் பண்ண போகிறா, நான் போய் அத்தியனம் பண்ணணும், நான் என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்குறான். கேட்குறதே அவன் அம்மா, என் பேர் ஜபாலான்னு பேர், உன் பேர் சத்தியகாமன் பேர், இதுதான்ப்பா தெரியும், சின்ன வயசுலையே நான் பகு கிரகங்களில் பரிச்சரணை பண்ணதுனால உன்னுடைய கோத்திரம் என்னன்றதை நான் தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு உண்மையை சொல்கிறான். இந்த குழந்தையாவது அட்லீஸ்ட்டு 4 குழந்தை போகிறதே வாத்தியார் கேட்டார்னா நம்ம என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு கோத்திரத்தை சொல்லலாம் இல்லையா. அந்த சின்ன வயசுலேயே கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சின்னு நான் அவர்கிட்ட போய் கௌதமர்கிட்ட போய், இல்லை எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், எங்கள் அம்மா வந்து என்னுடைய பேர் இது சத்தியகாமன் பேர், எங்கள் அம்மா பேர் ஜபாலான் பேர், எனக்கு என்ன கோத்திரம் தெரியாது அப்படின்னார். அப்போ நெய்தது அப்ராஹ்மணோ விவக்து அருகதி, எப்போ நீ உண்மையை சொன்னையோ நீ பிராமணன் தான் அப்படின்னு சொல்லி சமிதம் சௌமியாகர அப்படின்னு இந்த உபாக்கியானம் வருது. இதே மாதிரி இந்த ஒரு சாதாரண விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு 100 இடத்துல சத்திரயாகத்தில் தாண்டிய பிராமணத்தில் ஒரு கதை, ஔர்நாயம்னு ஒரு சாமம் வருது. அந்த சாமத்தினுடைய உற்பத்தி எப்படிங்கிற விஷயத்தில் எல்லாரும் அங்கிரசோவி சத்திரமாசத அப்படிங்கிற மாதிரி சுரந்தான் வேறு, பிராமணங்களில் எல்லாம் வாக்கியங்கள்லாம் பலது அப்படியே தான் இருக்கும். அதில் தேஷாம் ஆப்த ஸ்பிருத சொர்க்கோலோகா பந்தானம் து தேவயானம் நப்ராஜானன், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு யாகம் பண்ணால், ஆனால் சொர்க்கலோகத்துக்கு எப்படி போகணுன்ற வழி தெரியல. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த வழியை தேடலாம் அப்படின்னு போகிறதே இந்த கல்யாணஹான்னு ஒரு அங்கிரசருடைய புத்திரன், அவன் போயிட்டே இருந்தான். போகிறதே ஒரு இடத்துல ஊர்நாயுன்னு ஒரு கந்தர்வன் 2 ஸ்திரீகளோட டோலால், அதாவது ஊஞ்சல் ஆடின்றது. என்னப்பா யாருப்பா நீ இங்கே வந்திருக்கீங்க? இல்லை, நாங்கள்லாம் சத்திரயாகம் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு சொர்க்கலோகம் போகிறதுக்கு உண்டான வழி தெரியல அப்படின்னா. அப்படியா, இந்த ஔர்நாயம் இந்த ஏதத் சாமஸ்வர்க்கம் இது இதம் ஸ்துத்வா சொர்க்கம் லோகமேஷ்யாவ அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இப்போ நம்மளே இப்போ இதுதான் முக்கியமான விஷயம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். பல பேர்கிட்ட நம்ம பல விஷயங்களை கிரகிப்போம். இங்கே வாத்தியார்கிட்ட பல குணங்கள் உயர்வான குணம், ஆனால் ரொம்ப உயர்வான குணங்களாக நாங்கள் பார்த்தது என்னென்னா, அவர் யார்கிட்ட அவருக்கே சுயமாகவே விஷயத்துடைய அவர் லைப்ரரி மாதிரி அவ்வளோ விஷய சங்கிரகமாக இருப்பவர், இருந்தாலும் ஒரு சின்ன வாழ்கிட்ட லௌகிகாலாக இருக்கலாம் அலௌகிகாலாக இருக்கலாம், அவள்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை அவர் சூக்ஷ்மமாக கிரகிச்சார்னா அவர்கிட்டேருந்து கிரகிச்சேன்றதை பப்ளிக்காக சொல்லுவார். அதே மாதிரி இந்த கந்தர்வன் மெனக்கெட்டு என்ன சொன்னால், நான் இந்த சாமம் இந்த சாமத்தை சொல்லி நீ சொர்க்கத்துக்கு போங்கோ, ஆனால் நீயே கண்டுபிடிச்சேன்னு சொல்லாத அப்படின்னு இந்த கந்தர்வன் சொல்லி அமிச்சார். இவன் அங்கேருந்து வந்த உடனே சொர்க்கத்துக்கு வழி கிடச்சிருத்து, இந்த சாமம் சொன்னால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னா. என்னது ஔர்நாயம்னு வருது, ஔர்நாய வாத்தியம் ஔர்நாய கோத்திரம்னு வருது. ஒரு காலம் இந்த சாமங்கள்லாம் நாளைக்கு அவளை சொல்கிறேன். உடனே சொன்னால் இவாளெலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டா. ஆனால் இந்த யார் இந்த சாமத்தை கண்டுபிடிச்சின்னு வந்தானோ அவன் சயேஷ ஸ்வித்ரஹா அப்படின்னு அவன் என்னாச்சு, இவன் பொய் சொன்ன காரணத்தினால இவனுக்கு வெண்குஷ்டம் வந்து சொர்க்கத்துக்கும் போல கடைசியில் வெண்குஷ்டம் தன்னோட வியாதி வந்தது. அதனால் நம்ம சின்ன குழந்தையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சாமான சத்தியம் வத தர்மம் சர அப்படிங்கிற விஷயம் எப்படி வேதம்ன்றது மாத்ரு சம்ஹிதை ரொம்ப ஹிதமாக சொல்லும். அதேமாரி நம்ம அதுக்கு சத்தியத்தை நம்ம யார்கிட்டேருந்து எதை விஷயத்தை கிரகிக்கிறோமோ அதை அவள்கிட்டேருந்து கிரகிச்சேன்னு சொல்லணும் அப்படின்னு எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்கார். சாதாரணமாக நம்ம பேசுகிறது உண்மையாக இருக்கணும், உண்மையெல்லாம் பேசணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் யார்கிட்டேருந்து எந்த விஷயத்தை கிரகிச்சோமோ அவள்கிட்டேருந்து அந்த விஷயத்தை கிரகிச்சோம்னு வாத்தியார் சொன்னதுக்கு அந்த கதை சாமவேதத்தில் அது இருக்குது. மேலும் இப்போ எல்லாருக்கும் உபகாரமாக இருக்கக்கூடிய விஷயம் ரிக்வேதத்தில் ரிக்விதானம்ன்ற சௌனகர் பண்ணியிருக்கார். அதில் நிறையா நம்ம இகலோகத்தில் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள் எல்லாம் அதில் இருக்குது. சாமவேதத்தில் அஷ்ட பிராமணத்திலேயே சாமவிதானம்ன்ற பிராமணத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாரும் நன்னா சம்பாதிக்கிறா நம்ம பிராமணாலில்,
எல்லாம் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கா, நல்ல குழந்தையெல்லாம் இருக்கா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் காலத்தில் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ஒரு சிரமம். அந்த சிரமத்துக்கு பரிகாரம் இந்த சாமவிதான பிராமணத்தில் சொல்லியிருக்கு. ரொம்ப சுலபமான ஒரு பெரிய பரிகாரம். சில இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, சில இது சுலபமாகவே இருக்குது, சில இது சாம ஜபம் பண்ணலான்ற மாதிரி. அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து ஆதேவத்சாகா ஆதேவத் சோமனோ யமத் பாரமா சித் சதஸ்தாது அப்படின்ற இருக்குல கானமாகக்கூடிய சாமத்தை நிறையா ஜபம் பண்ணி நடுராத்திரி சதுஷ்பதம், அதாவது 4 ரோடு சேரக்கூடிய இடத்துல அவன் ஸ்நானம் பண்ணிக்கணும். இப்படி திரபிஷிக்தா பிரதீயத்தேன்னு கன்னிக்கையை தானம் பண்ணணும். குழந்தைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோம்னா ஏஷு சுப்ரவாணி தேன்ற சாமம், பையனுக்கு கல்யாணம் ஆனோம்னா ஆதேவத்சான்ற சாமம். ஏன் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா, இப்போ இந்த குழந்தையில் இவ்வளோ பேர் இருக்கா, எல்லாம் அவாவா பாடசாலை நியமத்தோடு அத்தியனம் பண்ணிட்டோ. எதுக்கு அத்தியனம் பண்ணுறா அப்படின்னா, நம்ம இந்த வேத தர்மமானது வேத சந்ததி ரேவனஹா இவாளோட போகாமல் வாழையடி வாழையாக வளரணும். வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கிரகஸ்தாசிரமத்துக்கு இவாளெல்லாம் போகணும். கிரகஸ்தாசிரமம் தான் கார்ஹஸ்தியம் சிரேஷ்டமாசிரமம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிகளுக்கும் அவன் தான் ரக்ஷகனாக இருக்கான். அப்போ இவா இவ்வளோ தூரம் அத்தியனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு பிரதிபந்தகமாக ஜென்மாந்தரியமாக ஏதாவது இருக்கலாம். அதை நம்ம தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷபான்னு இதை காமியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தர்மத்துக்காக காமம் ஆசைப்படுறோம், தர்மம் பண்ணோம், நம்ம அடுத்த சந்ததிகளை இதே மாதிரியான வேத சந்ததிகளை வளர்க்கணுங்கிறதுனால ஆசைப்படுறோம். அப்போ இந்த பிரதிபந்தகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இந்த கர்மாவை பண்ணிட்டு நம்ம கல்யாணத்தை பண்ணிக்க முடியும். இது பிரத்யக்ஷமாக நிறையா பேர் சாமவேதிகளில் நிறையா பேருக்கு நடந்திருக்கு. இதை கேட்டு நிறையா எஜுர்வேதிகளும் அதை பண்ணின்னு இருக்கா. சில பேருக்கு ஒரு சம்சயம் வரலாம். ஏன்னா சில பேருக்கு 3-4 ட்ரிப்பு 5-6 ட்ரிப்பு பண்ணிட்டும் கல்யாணம் ஆகலை. அதுக்கு இந்த தர்க்க சங்கிரகத்தில் சொல்கிற மாதிரி அன்வய விபிச்சார மங்களஸ்ய சத்வே கிரந்த பரிசமாப்தி மங்களாபாவே கிரந்தசிய பூர்த்தி இல்லைன்னா ஒன்றே சில இடத்துல கிடைக்கிறதேன்னு. அதுமாரி எவ்வளோக்கு அவ்வளோ, அதாவது ஒருத்தர் சில பேருக்கு ஜுரம் வந்ததுன்னா பேராசிட்டமால் போட்டுண்டா போகிறது, சில பேர் ஹாஸ்பிட்டலில் போய் 4-5 நாளைக்கு போட்டுண்டா தான் போகிறது. அந்த ஜுரத்தோட வீரியம் இருக்குது. அதுபோல் நம்மளுடைய வீரியம், நமக்கு பிரதிபந்தகத்தோட வீரியம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னா வேத மந்திரத்துக்கு பலன் இல்லைங்கிறது கிடையாது. அப்படி நடந்திருக்கு நிறையா பேருக்கு. அப்படி நடந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கல்யாணத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, தர்மம் பண்ணுறோம், தர்மத்துக்காக தான் கல்யாணம், தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் உத்வாகம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ தர்மபத்னி அப்படிங்கிறதுக்கே பத்னிர்னோ யஜ்ஞ சம்யோகே நம்ம அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடியவாளுக்கு பேர் தான் தர்மபத்னின்னு பேர். பாக்கியெல்லாம் பாரியா பத்னின்னு வச்சுக்கலாம். அந்த கல்யாண மந்திரங்கள் நிறைய இருக்குது. மாமா நிறைய அநேகமாக மெட்ராஸில் இருக்கிறவாளுக்கு மாமா சொன்ன விவாக மந்திரங்கள் பரிச்சயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் அதில் மாமா ரொம்ப ரசித்து சொல்ல வேண்டியது ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ இல்லாமல், அதுதான் ஒருத்தருக்குள்ள இந்த பிரச்சனைங்கிறது தம்பதிகளுக்குள்ள அந்யோன்ய பாவம் போகிறதுக்கு காரணமே நான் ஒன்று நினைக்கிறது நீங்கள் ஒன்று நினைக்கிறது. இப்படி சொல்கிறதுல தான் அந்த அந்யோன்ய பாவம் போகிறது. அதுலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிடுது. அதுக்கு ஏதி பிரதிசோதிஷோ நுபவமானஹா அப்படின்னு எஜுர்வேதத்தில் ஹிரண்யஹஸ்தை ரம்மஸ் மன்மன சங்கணோத்து. ஏன்னா அந்த காத்தானவர் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே போகிறார். அப்போ இருக்கிறதே நான் என்ன நினச்சின்னு இருக்கேன்றதையே அங்கேயும் அந்த பத்னிகிட்டையும் போய் சொல்லிவிட்டா, நான் இந்த தர்ம காரியங்களுக்கு வேதாபிவிருத்திக்கு இதுமாரி பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கேன், நம்மளால தான் வேதாத்தியனம் பண்ண முடியல, நம்ம பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கேன். அடாடா நானும் அப்படியே தான் நினச்சின்னு இருந்தேன், நான் கூட யூடியூப்பில் பார்த்தேன், நன்னா பண்ணுறா, நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டான்னா அந்த பிரச்சனை வராது. நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், நான் எனக்கு அடுத்தது வேற எங்கேயோ போகணுன்னு அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் அந்த பணத்தை இதில் செலவு பண்ணிட்டேன்னா தான் இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை வரும். இதேமாரி சாமவேதத்தில் இது என்னென்னா அன்னாபிமர்சனம்னு இதுக்கு ஒரு மந்திரம். இதே அதே மந்திரத்தினுடைய அர்த்தம் கிட்டத்தட்ட ஒன்று தான், மந்திரம் தான் வேறு. அன்னபாஷேன மணினா பிராணசூத்திரேன பிரஷ்டினா பத்னாமி சத்யகந்தினா மனச்ச ஹிருதயஞ்சதே எதே தத்ஹிருதயம் தவ ததஸ்து ஹிருதயம் மம எதிதம் ஹிருதயம் மம ததஸ்து ஹிருதயம் தவ அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அன்னத்தை சொல்லி கொடுக்குறான். இந்த அன்னத்துக்கும் மனசுக்கும் அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, அன்னத்தினுடைய சூக்ஷ்ம அப்படின்னு உபனிஷத்து, அன்னத்தினுடைய சூக்ஷ்ம ரூபம்தான் மனசு. ஆகார சுத்தோ சத்வசுத்தின்னு நம்ம அத்தியனம் பண்ணியிருக்கோம்,
ஏதோ வேதம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அனுஷ்டானம், அதாவது ஆகாரம், எடுத்துக்கக்கூடிய ஆகாரம், நம்மளுடைய அனுஷ்டானம். ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் செலவழித்து வேதாபிவிருத்தி அப்படின்றதுக்கு இப்படி பண்ணணுங்கிறது இல்லை. அதேமாரி ராஜாக்களும் நிறையா ராஜாக்கள் இருந்தால், இப்போ இந்த சீக்கிய மதத்தில் கிரந்த சாஹிப்னு வச்சுருக்கா, கிரந்தத்தை ஒரு கோயிலாக வச்சு வேண்டும். அதேமாரி ராஜாக்கள் வந்து பெரிய எல்லா வேதத்தையும் கிரந்தத்தில் கல்வெட்டில் எழுதி ஒரு கோயில் கட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி கட்டலை. அது வேத ரட்சணமும் கிடையாது. வேத ரட்சணம்னா என்ன? நியமபூர்வம் அது யாராருக்கெல்லாம் அதிகாரியாக இருக்காளோ அவளை நியமபூர்வமாக அத்தியனம் பண்ண வச்சு அவள் சந்ததிகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்தாதான் அது உண்மையான வேத ரட்சணம். அதனால தான் இப்போ இவாலும் இப்போ வேத ரட்சணன்ற ரீதியில் வேறு ஏதோ மாதிரி பண்ணாமல் அத்தியனம் பண்ணுற குழந்தைகள் அடுத்தடுத்தது இந்த வேதத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சுட்டு அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கம் அவளுக்கு இருந்துருக்கு. ஸோ அதனால இந்த மனசு வந்து சுத்தியாரத்துக்கு அன்னமயம் ஈசோமிய மனஹா அப்படின்றதுனால இந்த அபிமந்திரணம் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் எதை ஹிருதயம் தவ சொன்னா இல்லையா, இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பத்னி சாப்பிட்டான்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அந்யோன்யம் இருக்கும். இப்போ இந்த விவாக மந்திரங்களை அவள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி விவாகம் சரியாக பண்ணாதனால தான் இந்த டைவேர்ஸு, இந்த அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வருது. அதையும் மீறி ஒரு கால் கல்யாணம் ஆறுது, இவாளும் யதாவத்தாக கல்யாணம் பண்ணிக்கிறான்னா பிரார்த்தனை பண்ணி வேத சந்ததி ரேவனஹா. ஏன்னா தர்ம பிரஜை சம்பத்தி அர்த்தம் தானே. நம்ம தர்மம் பண்ணோம், அடுத்து நம்ம குழந்தைகள் இப்படி வாழையாக தர்மம் பண்ணணும். அதுக்கும் பிரதிபந்தங்கள் வரலாம். புத்திர பிரதிபந்தங்கள் நிறையா பேருக்கு இப்போ இருக்குது, நிறையா இருக்குது, காலத்தில் இருக்குது. குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு சுலபமான சாம ஜபங்கள்னாலேயே அந்த பிரதிபந்தகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பல சாமங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பிரயோகமாக, அதாவது ரொம்ப வீரியமாக இருக்கிறவா சில அக்னியை வச்சுண்டு சில திரவியங்களை வச்சுண்டு சில சாமத்தை சொல்லி ஹோமம் பண்ணி அந்த மணியை அவளை கட்டிக்க சொல்லி இதேமாரிலாம் பண்ணிண்டா அந்த புத்திர பிரதிபந்தகம் நிவர்த்தி ஆகிறது. இப்படியாக நமக்கு கிடைச்ச அவகாசம் ரொம்ப கம்மி. இது வாஸ்தவத்தில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு டாபிக் எடுத்துட்டாலே நிறையா பேசலாம். ஆனால் இந்த விஷயத்தோட அவளோட முக்கிய தாத்பரியம் என்னென்னா, குழந்தைகளுக்கு வேத பாஷ்யம் தெரிஞ்சுக்கணும், வேதத்தில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற முக்கியமான ஒரு நோக்கம். அந்த நோக்கம் பூர்த்தி ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிராப்ஸ் அவர் வந்து இந்த இனிஷியேட் பண்ணியிருக்கார். அதனால் வரும் அடுத்தடுத்த உற்சவங்களில் நிறையா இதுமாரி வேத மந்திரங்கள் அடுத்த குழந்தைகள், இந்த குழந்தைகள்கிட்ட சாமவேத குழந்தைகள்கிட்டலாம் பேசின்னு இருந்தேன். சாமவேதத்தில் 8 பிராமணம் இருக்குது. மற்ற வேதத்தில் இல்லாத 8 பிராமணங்கள் இருக்குது. சாமவேதத்தில் ஸ்வரங்கள் ஜாஸ்தி. அது நாளைக்கு முடிஞ்சால் அந்த வேதிக் டிலைட்டில் இந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணிவிட்டு இவாளெல்லாம் சிருஷ்டி பண்ணவாளுக்கு உபஜீவனம் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சாமவேதத்தில் இந்த 7 ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணஸ்வரங்கள்னால தேவாலெல்லாம் உபஜீவனம் பண்ணுறா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்வரத்தினால இவாளெல்லாம் ஜீவிக்கிறா. இவாளுடைய அதாவது சிருஷ்டி பண்ணி அவளுடைய ஜீவனோபாயமாக இந்த சாமத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதாக சாமவிதான பிராமணம். அதில் கொட்டி கிடக்கு நிறையா இகாலோகத்தில் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள். அதை பாலபிரிவாலும் நிறையா சொல்லிகிட்டே இருக்கா. ஏன்னா சாதாரணமாக அந்த சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜினா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தின்னு சொல்கிறது மாதிரி எடுத்த உடனே வேதம் சொன்னால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரவிற்த்தி வராது. எனக்கு இகலோகத்தில் நான் இப்போ கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், எனக்கு முதல்ல இந்த இதுக்கு வழி சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் நானும் அதுவும் பண்ணுறேன் அப்படிங்கிறவா தான் நிறையா பேர். அதனால வேதத்தில் இகலோகத்தில் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கோ. ஒரு காலத்தில் ஏதாவது பிரயோக விஷயங்கள் இருந்ததுன்னா அதை அவளுக்கு பண்ணி கொடுத்தேன்னா அவளுக்கு ஆஹா நம்ம வேதத்தினால நம்ம இதை நம்ம பண்ணிக்கலாம், தார்மீகமான முறையில் இதை நம்ம செஞ்சுக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் அந்த 8 விதமான பிராமணங்களும் என்னென்ன சொல்கிறது. சாமவேதத்தில் வாத்தியார் ரொம்ப சொல்லுவார், ஒரு ருக்குக்கு 18 விதமான கானம்னு. இது பிரகிருதியில் மட்டும். ஊகத்தில் சேர்த்தா புரோஜிதீவோ அந்த சகான் நாளைக்கு அவள் சொல்லி காட்டுவா 53 விதமான கானம். உங்களுக்கு லௌகீகத்தில் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரே சாகித்யத்துக்கு 53 விதமான ராகத்தில் பாடணுவா. ஒன்றும் ஒத்துமே இருக்காது, டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கக்கூடிய வேதத்தை இப்போ உதாரணத்துக்கு அதில் ஒரே ராகம்னு நீங்கள் பேரை சொன்னால் அவள் அந்த பாட்டை அந்த ராகத்தில் எடுக்கிற மாதிரி சாமி நாளைக்கு சொல்லி காட்டுவாவா. ஒவ்வொரு இது 53 டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கிறத அவள் தாரணமாக அதை வச்சுண்டு அப்படி வேதம் எப்போதும் நமக்கு இகலோகத்துக்கும்
அடுத்தது இங்கேருந்து நம்ம ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு உண்டான உபனிஷத், அதை நம்ம நிஷ்காமமாக கர்மாக்களை பண்ணி சித்த சுத்தி ஏற்பட்டு அடுத்தது ஜென்மனப்பணம் ஜென்மராகித்ய சம்பாதனங்கிற வரைக்கும் வேதத்தில் வழி இருக்குங்கிறத அடுத்த குழந்தைகள் எல்லாரும் அது வேதத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணுங்கிறதாக இந்த ட்ரஸ்ட்டு ரொம்ப நல்ல விஷயமாக ஒரு 16 வருஷமாக ஆரம்பித்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு நவுந்திருக்கா. மேலும் மேலும் இது இந்த அவளுடைய முக்கியமான எண்ணம் இந்த குழந்தைகள்கிட்ட பிரதிபலிக்கணுங்கிறது அவளோட எண்ணம். வாத்தியாருடைய ஒரு ஆரம்பித்தவாளுடைய ஒரு ராசி, அதுமாரி வாத்தியாருடைய ஒரு ராசினால் நாங்கள்லாம் வாஸ்தவத்தில் உங்களை மாதிரி நாங்கள் குழந்தையெல்லாம் இருந்தபோது ஒன்றுமே தெரியாத வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கோம். ஆனால் வேதத்தில் என்ன இருக்குன்ற வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படி தான் இருந்தோம். அப்புறம் சாஸ்திரங்களை வாசிக்கணும்னு வாத்தியார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய ஸ்திதிங்கிறது பெரிய பெரிய வித்வான்களுக்கு பாடம் சொல்கிற இடத்துல இருந்துட்டு எங்களுக்கு அயம் கஜஹா சஹா படத்தி தௌ படத்தகான்னு இதெல்லாம் எப்பேற்பட்ட வித்வான்னு சொல்ல மாட்டா. இப்போ நானே எனக்கு குழந்தைகளுக்கு சொல்கிறதே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் வாத்தியாரை தான் யோசித்து பார்ப்பேன், அவருடைய ஸ்டேஜ் எங்கே, நம்மளுடைய நிலைமைக்கு அவர் இறங்கி நமக்கு கருணை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு இது இருக்கும். அதனால் அவருடைய கருணை எல்லாருக்கும் அத்தியனம் பண்ண வாழ்க்கெல்லாம் வரணும். நாளைக்கு இன்னும் விட்டு போன விஷயங்களை நாளைக்கு இன்னும் விஸ்தாரமாக என்னுடைய சகா ஹரிஹர வாத்தியார் இருக்கார், எங்கள் வாத்தியார் வந்திருக்கார். அப்புறம் அந்த சிவபிரசாத்ன்னு அவர் சம்ஸ்கிருத காலேஜில் பிஏ முடித்தவர், நல்ல யோக்கியதை உள்ளவர். அவருக்கு சபையில் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்ற விஷயம் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னு இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஜிக்ஞாசையாக இருக்கிறவா தான். அதனால் நான் அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நாளைக்கு எல்லோரும் இந்த சாமங்கள்லாம் சொல்லி காட்டுவா. அதனால் எல்லாருக்கும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சௌக்கியங்கள்லாம் கிடைக்கணும். இன்னும் வரும் வருஷங்களில் ஒவ்வொரு வேதத்திலேருந்தும் ஒவ்வொரு மணி நேரம் விஸ்தாரமாக சொன்னால் லௌகிகாலாக இருக்கிறவாளுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தெரியும். அதுக்கு அவள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கா. இது மேலும் மேலும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம். ஒரு வேதத்தில் நிறைய விஷயங்கள் நறுக்கமாக இருந்தாலும் இன்றைய தினம் ருக்வேதத்துக்கும் சாமவேதத்துக்கும் ஆசாமி கிடைக்கிறதா இருந்து சமயத்தில் கிடைக்கவே இல்லை. நாங்கள் முயற்சி பண்ணி இன்னைக்கு கார்த்தால புரட்டு மத்தியானம் வர சொல்லி இனி மத்தியானம் போட்டு நாளைக்கு போகிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இவர் திருப்பிரான்லேயே வந்திருக்கார். இவர் 2 பேரும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த யஜுர்வேதத்துக்கு ருக்வேதத்துக்கு இன்னும் சொல்ல வேண்டிய ஆட்கள் இருக்க மாட்டேன். அதனால் இன்றைய தினம் அவள் விசேஷமாக சிரமப்பட்டு வந்திருக்காங்கிறது பெரிய விஷயம். மேற்கொண்டு நிறைய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லின்னு இருக்கா. இந்த மாதிரி சொல்லி நல்ல இம்ப்ரூவ் ஆகிடும். நன்னா சொல்லியாச்சுன்னா ரிட்டையர்ட் ஆனப்புறம் ஒரு நிலைமையில் பின்னாடி இருக்கிறவளை சொல்ல சொல்லி நாம் செய்யறதுன்னு உண்டோ அந்த நிலையில் நான் இருக்கேன். அதனால் அவளுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை பண்ணுறேன். மேற்கொண்டு எல்லாம் நடக்கணும் மேற்கொண்டுங்கிறத பண்ணிட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறேன். இந்த வேதாந்த சதஸ்ஸு முதல் முறை ஆரம்பிக்கிறோம். இது சுவாமி சொன்ன மாதிரி வர்த்ததாம் அபிவர்ததாம்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இது நல்லபடியாக நடக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். பகவான் அவளுடைய வாக்கு மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டா. அதனால் இப்போது இவாளை இந்த சதஸை இப்போ பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை கௌரவம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சம்பாவனை கொடுக்குறோம். அது நம்ம கண்ணன் சுவாமிகள் கையால் கொடுக்க சொல்லி பிரார்த்திக்கிறேன். ரிக்வேதத்துக்கு ஸ்ரீனிவாசன் சுவாமிகள் அவர்கிட்ட யஜுர்வேதத்துக்கு வெங்கடகிருஷ்ண அங்கடபாடிகள் சாமவேதத்துக்கு மருதாநல்லூர் லக்ஷ்மி நரசிம்ம ஸ்ரௌதிகள். வேதிக் ஜேர்னி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இது வேதிக் ஜேர்னி அப்படின்னா எதுக்காக இப்போது இதில் பேசக்கூடிய வரவர் ஒரு லௌகிகர், எங்களை மாதிரி ஒரு லௌகிகர். அவர் தன் குழந்தைய வேதம் படிக்க வச்சுருக்கார். ஏன்? அவரும் ஏதோ இன்ஜினியராகவோ டாக்டர் ஆக வேண்டியதானே.
ஏன் வேதம் படிக்க வைக்கிறார் தன் குழந்தைய? ஸோ ஜேர்னி டு வேதா அப்படின்னு டாப்பிக்கில் அவர் பேச போகிறார். அடுத்து இன்னொரு லௌகிகர் என்ன பண்ண போகிறார்? அவர் என்ன பண்ணார், வேதம் படித்தவாளுக்கு அவர் லௌகிகர் தான், அவரும் நிறையா ஃபாரின்லாம் போயிட்டு சம்பாதிச்செல்லாம் வந்துட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், வேத வாழ்க்கை தான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுட்டார். அதனால் வைதிகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போது ஏன் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிது? அப்போது அவர் கிடைச்ச பிரயோஜனம் மற்றவாளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்போ வேதம் படித்ததுனால அவருக்கு ஒரு நல்ல பிரயோஜனம் கிடைக்கிறதுனால ஜேர்னி ஃப்ரம் வேதா அப்படிங்கிற டாப்பிக்கில் அவர் பேச போகிறார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இது வரைக்கும் வைதிகாலெலாம் உங்கள்கிட்ட பேசினா, இப்போ எங்களை மாதிரி ஒரு லௌகிகா அவங்ககிட்ட பேச போகிறா. 7 மணிக்கு இங்கே 6:45 எல்லோரும் அசம்பிள் ஆகிடணும். சந்தியானம் பண்ணிட்டு வந்துருங்கோ. வந்துட்டு இதே இடத்துல உங்களுக்கு ஜேர்னி ஃப்ரம் வேதா, ஜேர்னி டு வேதா, ஜேர்னி ஃப்ரம் வேதா, வேதத்தை நோக்கி பயணம், வேதத்திலிருந்து பயணம் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் பேச போகிறா.